ஹையப்பா நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்ச 40க்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் பலர் சீரியஸான நிலைமையில இருக்காங்க. எதனால இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். கள்ளக்குறிச்சியில கருணாபுரம்ன்ற பகுதியில கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜன் நீண்ட காலமாகவே கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனை பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காருங்க. இதுல இந்த திங்கட்கிழமை மதியம் 12 மணி வரையில அங்க யாரெல்லாம் குடிச்சாங்களோ அவங்க தான் இந்த உயிரிழப்புக்கு ஆளாகி இருக்காங்க. என்ன நடந்துச்சு அந்த சமயத்துல அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். சாதாரண போதை போதாம அதீத போதை தரணுன்றதுக்காக எத்தில் ஆல்கஹாலுக்கு பதிலா மெத்தில் ஆல்கஹாலை கள்ளச்சாராயம் தயாரிக்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மெத்தில் ஆல்கஹால் என்ன அப்படின்னா இது ஒரு வேதிப்பொருள். இது தொழிற்சாலைகள்ல மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஆனா அதை மக்கள் குடிக்கிற அந்த சாராயத்துல பயன்படுத்தினதுனால ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. எதனால அப்படின்னா இந்த மெத்தில் ஆல்கஹால் உடம்புக்குள்ள போகும்போது அதீத போதை ஏற்படுத்தும், மிதக்கிற மாதிரியான உணர்வை தரும்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இது நுரையா வாந்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. மூளை நரம்புகளை பாதிக்க வைக்கும், ரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் புதுவை ஜிப்மர் மருத்துவமனைக்கும் விழுப்புரத்துக்கும் கள்ளக்குறிச்சியிலேயே அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது இல்லாம வேறு சில மருத்துவமனைகள், அதாவது அதீதமா பாதிக்கப்பட்டிருக்கவங்க எல்லாம் அருகில் இருக்கிற சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டு இருக்காங்க. அவர்களை எல்லாம் ஏவாவேலு, சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் இவங்கெல்லாம் நேர்ல பார்வையிட்டு அவங்க கிட்ட நலம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இதுக்கெல்லாம் காரணமான அந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜனையும் அவரோட மனைவியையும் அவரோட தம்பியையும் கைது பண்ணியிருக்காங்க. சரி, தமிழக அரசாங்கம் வேற என்ன நடவடிக்கை எடுத்திருக்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனாவை பணியிடை நீக்கம் செஞ்சிருக்காங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் சிரவன்குமாரை வேறு இடத்திற்கு பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்ல, ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில ஒரு சிறப்பு பிரிவு அமைச்சு அந்த குழு இந்த விசாரணை நடத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமா போலீஸ் கிட்ட போகாம இந்த வழக்கு சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உயிரிழந்த ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் இழப்பீடு தர்றதா அரசாங்கம் சொல்லியிருக்கு. ஆனா உயிருக்கு விலை பேசுறது எந்த விதத்திலும் சரியா இருக்காதுங்க. இதுல ஒரு முக்கியமான குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப இந்த கள்ளச்சாராயம் இந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு ஒரே குடும்பத்துல கணவன் மனைவி இருவருமே உயிரிழந்து போயிருக்காங்க. மனைவி குடிச்சிருக்காங்கன்றது ஒரு பக்கம் இருந்தா கூட அவங்க உயிரிழந்து போனதுனால அவங்களுடைய ஒரே பிள்ளையான அந்த 10 வயசு குழந்தை மாறி மாறி 2 பேரையும் கட்டி பிடிச்சி அழுகிறது எல்லாருடைய மனசையுமே இலக வச்சிருக்குங்க. உயிரிழப்புக்கு காசு கொடுத்து சரி கட்டலாம் அப்படின்னா கொலை குற்றங்களுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா? ஏன்னா இயற்கை சீற்றங்களுக்கு வேணா அவங்க இழப்பீடு தரலாம். இது மாதிரியான கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு குற்றங்களை கட்டுப்படுத்தாம விட்டு மக்களோட உயிரை பறிக்கிறத எந்த விதத்திலையும் சரின்னு சொல்ல முடியாதுங்க. மதுவிலக்கு அமல்படுத்தோம்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு ஆனா கள்ளச்சாராயத்தை கூட கட்டுப்படுத்த முடியாம இந்த அரசு திணறிட்டு இருக்குன்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்யறதுலயும் ஒரு சரி இருக்கோ அப்படின்னு எல்லாருடைய மனசுல இப்போ ஒரு எண்ணம் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சுங்க. கூடிய சீக்கிரமே இதுக்கு ஒரு நல்ல முடிவெடுத்து தமிழகத்துல இனிமேல் இந்த கள்ளச்சாராயம் மூலமா யாருமே உயிரிழக்காத மாதிரி அரசாங்கம் நல்ல வழிகளை செய்யணும்னு மக்கள் சார்பாகவும் உயிரிழந்த குடும்பத்தின் சார்பாகவும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.